ஏசப்பாவின் ஈடு இணையற்ற நாமத்தினால உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. நாம் ஆலயத்தில் உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி நல்ல ஆராதனை இருந்தது, நல்ல துதித்தோம். அந்த ஆராதனையில் கர்த்தர் நம்மோடு பேசினார். ஆமேன். அல்லேலூயா. அநேக வெளிப்பாடுகளை அந்நிய பாஷையில் பேசும் பொழுது அநேக தீர்க்க தரிசனங்களை, வார்த்தைகளை தேவன் நமக்கு என்ன செய்தால் வெளிப்படுத்தினார். ஒரு சில வார்த்தைகளை பேசும்படி ஆண்டவராய் கர்த்தர் இந்த நாளில் என்னை ஏவினார். நான் பேசுகிறேன். என்னவென்றால், நான் தீர்க்க தரிசன அந்த காரியத்திற்கு எதிரானவன் அல்ல. அதை நான் முற்றிலும் விசுவாசிக்கிறேன், அதை நம்புகிறேன். ஆனால் தீர்க்க தரிசனம் என்று சொல்லிட்டு சிலர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, வேதத்திற்கு புறம்பாக வேதத்திற்கு எதிராக பேசுகிறாங்க என்பது தான் ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனம் தேவையா அப்படின்னா, தீர்க்க தரிசனம் தேவைதான். தேவை உள்ளவர்களுக்கு அது தேவை, தேவை இல்லாதவர்களுக்கு, அதாவது தேவை இல்லாதவர்களுக்கு என்றால், அதாவது வேதத்தின்படி அவங்க வார்த்தைகளை தியானித்து ஆவிக்குரிய சபையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவங்க, வார்த்தைகள் தேவனால் பேசப்படும் பொழுது இது பேசப்பட்ட இந்த வார்த்தைகள் தேவன்தான் இதை பேசினாரா என்று அறியாமல் இருக்கிறாங்க, உணராமல் இருக்கிறாங்க. அநேக பேர் இருக்கிறாங்க, சபையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் பாடல் மூலமாக அல்லது ஊழியர் மூலமாக தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். கரங்களை தலையில சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. இதற்கு நான் எதிரானவன் அல்ல. ஆனால் குடும்பத்தில் அல்லது பெருங்கூற்றத்துக்குள்ள யாரங்கே ஒருவர் ரொம்ப மனக்கவலையோடு வந்திருக்கிறார், அவர் என்று சொல்லி பேசுகிறதுல இருக்கிற 99% இவன் பேசப்படுகிற அந்த போதகர் உட்பட மனக்கவலையோடு தான் வந்திருப்பார். என்னது? மனக்கவலையோடு தான் வந்திருப்பார். இதை பற்றி எனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை. வியாதியோடு வந்திருக்கிற மகளே அப்படின்னா பெயர் சொல்லணும், ஊர் சொல்லணும், ஆமாவா சரியாக சொல்லணும். சில பேர் திரள் கூட்டத்துக்குள்ள, ஒரு 100 பேர்னா 100 பேரில் கூப்பிட்றதுல பயப்படுவாங்க. 1,00,000 பேர் 2,00,000 பேர் வந்திருக்காங்க, யார் அங்கே சாந்தி அப்படின்னா அந்த 1,00,000 பேரில் சாந்தி எப்படி ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. 10-15 பேருக்குள்ளே யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதை பற்றி எனக்கு சரியான அபிப்பிராயம் இல்லை. நம்ப மாட்டேன் என்று சொல்லலை, எனக்கு அபிப்பிராயம் இல்லை. ஆனால் சபைக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது சபையினுடைய விசுவாசிகள் அவர்களோடு தேவன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று இருக்கும் பொழுது தேவன் தொடர்பு கொள்வதற்காக பல காரியங்களை, பல நிகழ்வுகளை குடும்பத்தில் அந்த நாட்களுக்குள்ளே நடத்தியிருக்கிறார். ஆனால் அதுக்கு அறியாமல் உணராமல் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு, நானும் என்னுடைய பெரிய மகனும் என்ன செய்திருந்தேன்னா, அதாவது அவனுடைய சில நுணுக்கமான வேலைகள்லாம் செய்வதற்கான பாண்டித்தியம் பெற்றிருக்கிறான். பெரிய பையன் ஜெகோவா ஷெக்கின். அப்போது ஒரு லெதர் வாங்கிட்டு அதை என்னமோ அந்த லெதரை தின்னாக பண்ணுவாங்க. அதை லெதரை ஒரு மெஷினில் கொடுத்தா நமக்கு என்ன திக்னஸ்ஸு வேணுமோ அந்த அளவுக்கு அதை என்ன செய்வாங்க, அதை கொடுப்பாங்க. 50 ரூபா கொடுக்கணும். காசா இல்லையான்னு கேட்டாங்க. நான் பேண்ட்டில் 50 ரூபா இருந்துச்சு, ஆனால் தெரில. எனக்கு 50 ரூபா இருந்தது, எனக்கு தெரியவே தெரியாது. தம்பியை கேட்டேன், இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்பா அப்படின்னா, ஜிபே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், யாருக்காவது நான் போட்டு விடுறேன், நான் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு சரி ஒரு நம்பரை கொடுத்தாங்க. அதெல்லாம் முடிந்துட்டு அந்த நாள் முடிஞ்சிருச்சு. மறுநாள் 2வது நாள் அந்த பேண்ட்டை துவைப்பதற்காக, வாஷிங் மிஷினில் போடுவதற்காக, அந்த பேண்ட்டை கொடுப்பதற்காக நான் இருந்தேன். பேக்கெட்டில் ஏதாவது வச்சுருக்கேனான்னு பார்த்தாக்கா அதில் 50 ரூபா இருந்துச்சு, மடித்து கசங்கி போயிருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரியல. அப்போது தேவனாகிய கர்த்தரும் தன் பிள்ளைகளோடு இடைபடுவதற்கான காரியங்களை நடப்பிக்கிறார், ஆனால் அவங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை சபையினுடைய போதகர் ஆவியில் நிரம்பி அவங்களுக்கான வார்த்தைகளை கூறும் பொழுது அந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக மாறுகிறது. ஏன்னா தெரியல, எனக்கு தெரியல. 50 ரூபா இருந்தது தெரியல, ஆனால் 50 ரூபா இருக்குது, தெரியாது. 2 நாள் கழிச்சு தான் தெரியும், ஓ இது 50 ரூபா இருந்திருக்குல்ல. என் பையன் கேட்டால் 50 ரூபா இருக்கான்னு. ஆனால் இருந்த அந்த நிகழ்வு எனக்கு தெரியாது. ஆகையினால இல்லை என்று நினச்சதுனால, அது இல்லை என்று அறிந்து, இல்லை என்று இருந்ததுனால இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இருந்தது. இது தவறு கிடையாது, பொய் கிடையாது. ஆனால் இதை போலவே தேவனுடைய வார்த்தை மனுஷர் அவங்க வாசிக்கும் பொழுது, வேதம் வாசிக்கும் பொழுது
அல்லது தேவனிடத்தில் போகும் பொழுது தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு வந்து இருக்கிறது, ஆனால் அது தெரியல அவங்களுக்கு. இதுதான் தேவனுடைய வார்த்தையா அப்படின்னு தெரியல. அந்த சூழ்நிலையில் தேவ மனுஷர்கள் அல்லது போதகர்கள், ஊழியக்காரர்கள் வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் அவங்களுக்குள்ளே போகலாம். அது தீர்க்க தரிசன வார்த்தைகள். கரங்களை தள்ளல சொல்லுங்க. ஆமே. இதற்கு நான் எதிரானவன். இதை நான் முற்றிலுமாக என்ன செய்கிறேன்? ஆமோதிக்கிறேன், வரவேற்கிறேன். அப்போது சபைக்குள்ள, ஆவிக்குரிய சபைக்குள்ள நாம் இருக்கும் பொழுது இது தேவனுடைய வார்த்தை எனக்கு வருகிறது, இது தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நான் யோசிக்கிறேன் என்று இனம் கண்டு கொள்வது மிக மிக அவசியமானது. ஆகையினால தான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறான், அவனால் மற்றொருவனால் அவனை ஆராய்ந்து அறிய முடியாது என்று இருக்கு. We have a discerning spirit what the word is speaking, who is speaking. தேவன் பேசுகிறார், மனுஷன் பேசுகிறான். தேவன் பேசுகிறார் அல்லது சுயமாக என்னிடத்திலிருந்து வார்த்தை பேசுகிறது என்று தெளிவா அறியத்தக்கதாக தான் ஆவிக்குரியவன் டிசைன் பண்ணப்பட்டிருக்கான். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில தான் நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அந்த நிலையில தான் இன்றைக்கு இந்த ஆராதனையில், பாடல் ஆராதனையில் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. அநேகர் நீங்கள் வார்த்தைகள் உங்களுக்குள்ள வந்திருக்கு, சில சொல்லக்கூடிய அளவில் அல்லது சொல்ல முடியாத அளவில் இருக்கலாம், ஆனால் வந்தது என்பது நிதர்சனமான ஒன்று. ஒருபோதும் நம்முடைய தேவன் பேசாத தேவன் அல்ல. 100% ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் பேசுகிறார். வந்திருக்கிற சபைகளுக்குள்ள, ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குள்ளும் தேவன் 100% பேசுகிறார், பேசிவிட்டார். சத்தத்தை நம்ம டிசைன் பண்ண முடியல, பகுத்தறிய முடியல, அவ்வளோதான் ஒழிய அவர் பேசிவிட்டார். பேசினாதாங்க தேவன். பேசவில்லை என்றால் மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு வடிவத்திற்கு ஒத்தமையாக அல்லது ஒப்பமையாக தேவன் தேவனாகிய போயிடுவார். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ அப்படின்னா பார்க்கிறாருன்னு அர்த்தம். காதை உண்டாக்கினவர் கேளாரோ அப்படின்னா அவர் கேட்கிறாருன்னு அர்த்தம். இப்போ பார்க்கிறவர் கேட்கிறாரு அப்படின்னா வாயை உண்டாக்கினவர் பேச மாட்டாரா? பேசியிருக்கிறார். சபைகளில் இது ஆலயத்துக்கு போகும்பொழுது, ஆலயத்துக்கு இன்றைக்கி போகிறோம் அப்படின்னு வீட்டை கதவை பூட்டிட்டு அப்படி திரும்பி ஸ்டெப்பு வைக்கும்பொழுதே பேசிடுவார். என்ன செய்வார்? பேசுவார். என்னென்ன பிரச்சனை, என்னென்ன கவலை இருக்கா எல்லாம் மாற்றுக்கிற மகனே, பார்த்துக்கிற மகளே, பேசிவிட்டார், பேசிடுவார். ஆனால் இவர் தான் பேசினாரான்னு தெரியாது. பேசின வார்த்தையானது ரீங்காரம் விட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு அந்த ரீங்காரத்தின் ஓசை அவர்கள் காதுக்குள்ளே வரலை, இவர் தான் பேசினார்னு. இப்படிப்பட்ட நிலையில தான் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். எல்லா ஜனத்தையும் பேசுகிறாருங்க, எல்லா ஜனத்தையும். இவர் 40 வருஷம் விசுவாசி, நல்ல ஆவியில் நடந்து நல்ல ஊழியம் செய்கிறாரு, அவற்றை தான் பேசுவோம். இல்லை, இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளேயும் பேசுகிறார் தேவன். ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளேயும் தேவன் பேசுகிறார். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே எப்படி பேசுவார்? 100% பேசுவார். ஆகவே அப்படிப்பட்ட நிலையில தான் நம்முடைய ஆவிக்குரிய சபைகள் இருக்கிறது. கரங்களை தெல்ல சொல்லுங்க. ஆமே. அதே நிலையில தான் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நாம் ஒவ்வொருவர்களுக்குள்ளும், ஒவ்வொரு நபர்களுக்குள்ளும் தேவனாகிய கர்த்தர் பேசிவிட்டார். நாம் அதை பெற்றிருக்கின்றோம். ஆமே, ஆமே. நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அந்த விசுவாசம் என்ற பெயரை அல்லது அந்த வார்த்தையை பெற்ற எல்லா உயிரினங்களும் இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவருடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இது பிரிக்கப்பட்டிருக்கிறது, பகுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை பெற்ற உயிரினத்தில் மணிமுகுடமாக இருக்கிறது யாருன்னா மனுஷன். இவர்களுக்குள்ள இந்த மனுஷர்களுக்குள்ள அவர்கள் இறை நம்பிக்கையின்படி, அதாவது கடவுள் நம்புகிற நம்பிக்கையின்படி, கடவுளை நம்புகிற விசுவாசத்தின்படி பிரிந்திருக்கிறாங்க. எப்படி என்றால், காட்டில் வாழ்கிற, குகையில் வாழ்கிற ஜனங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இயற்கையை தெய்வமாக வணங்குறாங்க. ஏன் வணங்குறாங்க? தெய்வத்தினுடைய பெயர் தெரியாது, அவர் எதுக்கு வந்தார் தெரியாது, என்னன்னு தெரியாது. ஆகவே இயற்கையை தெய்வமாக வணங்குறாங்க. அடுத்தது, இருதயம் குருடாக இருக்குது, ஆகையினால தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாகி வழிபடுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. அடுத்தது, சிலைகளை வைத்து வழிபடுகிற சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள், அவங்க 3வது நிலையில் இருக்கிறாங்க. அடுத்தது 4வதாக
பிதா குமாரன் பரிசுத்தாவி நல்லா தெரியும், ஆனால் அனுபவம் இல்லை. பிதாவுனுடைய அன்பை ருசிக்க, குமாரனுடைய கழுவுதலை அவங்க அடைய, பரிசுத்த ஆவியனுடைய வழிநடத்தில் அவங்க அறிந்து கொள்வதற்கு என்ன கிடையாது, அனுபவம் இல்லை. ஆகவே உலகத்தில் என்ன பாவத்தின் மனிதன் எப்படி செய்கிறாரோ அதை போல அவங்க இருக்கிறாங்க, அதை போல அவங்க இருக்கிறாங்க. அடுத்தது யூதர்கள், அடுத்தது இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஆவிக்குரிய சபைகளை, நம்முடைய சபையிலும் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், சபைகள் இருக்கிற எல்லாரும் என்ன செய்கிறாங்க, உன்னதமான உயரமான ஒப்பற்ற ஒப்பிட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் கரங்களை தலையில் சொல்லுங்க. ஆமே ஆமே அல்லேலூயா. அப்போது நம்ம யூதர்களுடைய விசுவாசத்தை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். என்ன தியானித்து கொண்டு இருக்கிறோன்னா, அவங்களுக்கு விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம்? மேசியா வருவார்னு சொல்லிட்டு. ஆனால் மேசியா 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டார். அப்போ வந்த நேரத்தில் இயேசுவை விசுவாசித்திருந்தாங்க. யார் விசுவாச? எல்லாம் விசுவாசித்திருந்தாங்க. அதில் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், ஆசாரியர்லாம் விசுவாசித்திருந்தாங்க. அந்த விசுவாசித்திருந்த அவர்களுக்குள்ளே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் விசுவாசித்திருந்தாங்க. அவர்களுக்குள்ளே யாருன்னு நிக்கதேமு, ஆண்டவராகிய கர்த்தரை அவன் இரவில் தான் வந்து சந்திப்பான். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னாரு. நான் எப்படி மறுபடியும் பிறக்கணும், எங்கள் அம்மா வயிற்றில் போய் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்ட பொழுது, அவன் ஒரு பரிசேயன், யூதன், பரிசேயன். ஆகையினால நீ பரிசேயன்னா அவனுடைய வேலை என்ன? சினகாகில் வேதத்தை ஃபிங்கர் டிப்பில் அவன் கரைச்சி குடிச்சிருக்கணும், அதை போதிக்கிறவனாக இருக்கணும். அதனால தான் நீ போதகனாக இருக்கிற. நீ மோசேன்ற ஆகமத்தை தியானிக்கலையா, பார்க்கலையா, போதிக்கலையா, விவரித்து சொல்லலையா? என்ன நீ விவரித்து சொல்லியிருக்கணும் அப்படின்னா, வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினா பாம்பின் விஷத்தினால கடிபட்டவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்த பொழுது அவங்க என்ன செய்தாங்க? பிழைத்து கொண்டாங்க. அப்போ நீயும் என்ன செய்யணும்? என்னை பார்த்து நீ பிழைத்து கொள்ளணும். பாவம் என்கிற பாம்பு உன்னையும் உன் சந்ததியும் உங்கள் அப்பா அம்மா மூதாதையர் எல்லாரும் தீண்டி இருக்குங்க. நீயும் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், 10 கட்டளைகள், பிரமாணங்கள், பலிகள், பண்டிகைகள் எல்லாம் நான் செய்துட்டேன். என்னை மீட்பதற்கு எதுவும் உதவி செய்யலை. நானே முயற்சி செய்த எதுவும் ஒன்றும் செய்ய முடியல. இயேசுவுடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்க, முடிஞ்சு போச்சு. அப்படி பாரு அப்படின்னார். ஆகையினால தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தை அற்புதமான வார்த்தை. அதை நம்ம தியானித்து கொண்டு இருந்தோம். அப்போ அன்பு கூர்ந்தார். எப்போ அன்பு கூர்ந்தார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரணித்தது பொழுது அவர் அன்பு கூர்ந்தாரா? இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்பாக அன்பு கூர்ந்தார். அதனால தான் உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்ற வார்த்தையானது பேசப்பட்டிருக்கு. ஆதாமேவால் பாவம் செய்தாங்க. அன்பு கூர்ந்த நிறுத்த அவங்களை அடிக்காமல் அவங்கள ஒன்றும் செய்ய விட்டார். அன்பு என்ன செய்தது? தேவ கோபாக்கினை அவர்களுமே பற்றி எரிந்து அவர்களை தள்ளிவிடாமல் தேவ அன்பு அவர்களை தடுத்தது. ஆகவே அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். சந்ததிக்குள்ளுக்கு பயணித்தது, முதலாம் அழிவுக்குள்ளே பயணித்தது பரிபூர்ண அன்பு. அந்த முதலாம் அந்த பயணத்துக்குள்ளே நோவா அவருடைய குடும்பத்துக்குள்ளே அது பயணித்தது. சேம், காம், யாப்பேத்து, அந்த சேமுடைய வம்சத்தில் தான் ஆபிரகாம் வர்றான். அந்த சேமுடைய வம்சத்தில் பயணித்தது. ஆபிரகாம் அவன் குடும்பத்தில் பயணித்தது. ஈசாக்கு அவன் குடும்பத்தில் பயணித்தது. யாக்கோபு அவன் குடும்பத்தில் பயணித்தது. யாக்கோபு அவனுடைய குடும்பம் எகிப்து தேசத்தில் பழுகி பெருகிருச்சு. பரிபூர்ண அன்பு பயணித்தது. ஆலோட்டிகள் நிமித்தமாக எகிப்துடைய சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இஸ்ரவேல் ஜனத்தின் மேலே செலுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தாங்க. என்றாலும் பரிபூர்ண அன்பு பயணித்ததுங்க. இப்போ இந்த பயணிக்கிற இந்த பயணமானது தேவனுடைய வல்லமையை அவங்க ருசிக்கணும். ஆகவே இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்புல பயணத்தில் இருக்கக்கூடிய அவங்கள மீட்கணும். ஏன்னா அடிமைத்தனத்தில் தேவன் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்தை அவங்க சுதந்திரிக்கணும். அவங்க தனி தேசமாக இருக்கணும். அங்கே தனி தேசத்தில் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கணும். அதுதான் திட்டம். இப்போ அடிமைத்தனமாக இன்னொரு நாட்டில் இருக்காங்க. ஆகவே ஆண்டவர் பிறப்பதற்காக தேவன் எதிர்பார்த்திருந்தார். அப்போது மோசேங்கிற ஒரு மனுஷனை கூப்பிட்டார். வா தம்பி, நம்ம போகணும், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கணும். ஐயோ, என்னால் முடியாதுண்ணா, எனக்கு பேச முடியாது, நான் மந்தவாயி, என்னால் பேசவே முடியாது, நான் வரமாட்டேன்னு. டேய் அமைதியாடுறா, நான் உன்னை கூப்பிட்றேன்லவா, உன் மந்தவாயின்னு சொன்னில, நீ சொன்னபடி உன் சகோதரன் ஆரோன் இருக்கா, அவனை கூப்பிட்டு வா, அவன் உன் வாயாக இருப்பான், வா கிளம்பு அப்படின்னாரு. சரி நான் வரேன். அப்படின்னா உங்கள் பேர் என்னன்னு கேட்கணும். என் பேரா? நான் இருக்கிறவராக இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர் உங்களை அழைக்கிறார்.
அப்போ ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாம் இவர்களுடைய சந்ததி அங்கே பலுகி பெருகி இருக்கு. யாருக்கும் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் வெளிப்படலைங்க. தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு வெளிப்பட்டார், இஸ்ரவேலுக்கு வெளிப்பட்டார். இன்னும் நான் அதிகமாக சொல்லணும்னா, இந்த மோசே மூலமாக எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலருக்கு அது அந்த நாமம் வெளிப்பட்டதும் அல்லாமல் எனக்கும் உங்களுக்கு வெளிப்பட்டது. அதுதான் நிதர்சனமான உண்மை. மோசேக்கு வெளிப்பட்டது. இஸ்ரவேல் ஜனத்தில் எகிப்தில் அடிமையாக இருக்கிற ஜனங்களுக்கு இந்த ஐ அம் தட் ஐ அம் என்ற வார்த்தை வெளிப்பட்டது. அவர்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கு வெளிப்பட்டது, உங்களுக்கு வெளிப்பட்டது. இனி வரப்போகிற சந்ததிகளுக்கு, வரப்போகிற மனிதர்களுக்கும் இந்த வார்த்தை வெளிப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது. தேவன் ஒருவர் தன்னை வெளிப்படுத்தாவிட்டால் ஒருவனும் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. மறுபடியும் பேசுகிறேன். தேவன் ஒரு மனிதருக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லை என்றால் எந்த மனிதனும் அவரை அறிந்து கொள்ள முடியாது, முடியாது, முடியாது. தேவன் தன்னுடைய பெயரை ஒரு மனுஷனுக்கு அறிவிக்காவிட்டால் எந்த மனுஷனும் அவருடைய பெயரை அறிந்து கொள்ள முடியாது, முடியாது, முடியாது. இதுதான் அற்புதமான ஒரு காரியம். அவர் எனக்கு வெளிப்பட்டாருங்க. மோசேயின் மூலமா எனக்கு வெளிப்பட்டார். எப்படி? இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு வெளிப்பட்டார். கடந்த வாரத்தில் நாம் ஐ அம் தட் ஐ அம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையில் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸை பற்றி நம்ம பேசணும் இல்லையா? அது முப்பரிமாணத்தில் அவர் இந்த பூமியில் கிரியை செய்து அவர் நமக்கு முப்பரிமாணத்துக்குள்ளே அவர் நமக்கு வெளிப்பட்டார். நாம் இந்த பூமியில் வாழ்கிற அந்த வாழ்க்கையானது முப்பரிமாணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த முப்பரிமாணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காரியமே அவர் நமக்கு கொடுத்தது. அவர் கொடுக்காமல் முப்பரிமாணத்தில் நம்ம வாழ முடியாது என்று சொல்லி என்ன செய்யணும் பேசுகிறோம். இன்றைக்கு ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது ஐ எம் நாட் கிரியேட்டட் பை எனிதிங் ஆர் எனிஒன் என்கிற வார்த்தை தான் இந்த ஐ ஆம் தட் ஐ ஆம் என்ற வார்த்தை தனக்குள் இருந்து பேசாமல் பேசுகிறது. அல்லது அந்த வார்த்தைக்குள்ளிருந்து மகா பெரிய வல்லமையாக வெளிப்பாடாக வெளிப்படுகிறது. என்னவென்றால், நான் ஒருவனாலும் ஒரு பொருளாலும் உண்டாக்கப்படவில்லை என்பதை பற்றி பேசக்கூடிய வார்த்தை தான் ஐ ஆம் தட் ஐ ஆம். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான, எவ்வளோ ஒரு அதிசயமான, ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள் இந்த ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னா அந்த பொருள் அல்லது அந்த வார்த்தையானது அந்த வார்த்தைக்கு அடங்கப்பட்ட நபராக அல்லது அந்த வார்த்தைக்கு அடங்கப்பட்ட பொருளாக இருக்குமானால் அது ஏதாகிலும் ஒன்றிலிருந்து வந்ததாக இருக்கணும் இல்லையா? இப்போது இந்த வாட்ச் இருக்குது. இந்த வாட்ச்சு இருக்கிறவராக இல்லை, இருக்கிறதாக இது இருக்கிறது அப்படின்னு இல்லை. இந்த வாட்ச் இருக்குன்னா இதுக்குள்ளே 24 என்று சொல்லி அந்த விஷயம் இருக்குது. இதில் பேட்ரி இருக்குது, இதில் ஸ்ப்ரிங் இருக்குது, இதில் கிளாஸ் இருக்குது, இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது, இன்னும் என்னென்ன உபகரணம் இருக்கோ அதெல்லாம் இருக்குது. ரப்பர் அந்த பீடிங் அந்த பின்னாடி இருக்குது. ஏன்னா தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ரப்பர் அந்த ஓரிங் இருக்கும், இதில் இருக்குது. இருக்கிறது. வாட்ச் எங்கே இருக்குது? வாட்ச் எங்கே அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறோம். இதோ இங்கே இருக்கிறது அப்படிங்கிறோம். இருக்கிறதுனா அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸை பற்றி பேசக்கூடிய தன்மை தான். அதாவது அதனுடைய இருக்குதலை பற்றி பேசக்கூடிய தன்மை. ஒன்று இருக்குதல், இன்னொன்று எந்த இடத்திலிருந்து இது தோன்றினது என்பதை பற்றியும் பேசுகிறது தான் இந்த இருக்குதல். மறுபடியும் சொல்கிறேன், அதனால தான் ஐ எம் நாட் கிரியேட்டட் பை எனிஒன் ஆர் எனிதிங். இருக்கிறேன் அப்படின்னா அந்த இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற இந்த வாட்சு கேட்குறோம். வாட்ச் எங்க அப்படின்னு கேட்குறோம். மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா இதோ இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறது. பையன்னா அப்பா இதோ இங்கே இருக்குது. இருக்கிறது அப்படின்னா அந்த இடத்தில் இருப்பது மாத்திரமல்ல, இது நான் இந்த இடத்துல உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு இதை இங்கே இருக்கிறேன், இதனுடைய மூலமெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று பற்றி சொல்லாமல் சொல்லுகிறதான் இந்த வாட்ச். சொல்லாமல் சொல்லுகிறது தான் அந்த இருக்குதல் என்பது பற்றி. அப்போ இருப்பது என்பது, எக்ஸிஸ்டன் என்பது கிரியேட்டட். எந்த பொருளுக்கும் எக்ஸிஸ்டன்ஸை பற்றியும் வேர் ஐ எம் ஃப்ரம்ங்கிறத பற்றியும் அந்த வார்த்தையானது பேசுகிறது. நான் எங்கேருந்து வந்தேன்? வாட்சு பூமியில்
இதுக்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செய்வதற்கான என்னென்ன மூலக்கூறுகள்லாம் மூலப்பொருள்கள்லாம் சேர்த்து செஞ்சாங்கன்னு தெரியாது. இந்த கிளாஸ் வர்றதுக்கு என்ன பொருள்லாம் சேர்த்து செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த ரப்பர் வருவதற்காக என்னென்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. இந்த ஸ்ப்ரிங்கு வர்றதுக்கு என்னென்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன். நான் எங்கிருந்து வந்தேன் என்றால், இந்த பூமியிலிருந்து படைக்கப்பட்ட நிலையில பூமியிலிருந்து தேவனாய் கர்த்தர் என்னை படைத்திருக்கிறார், ஆகவே நான் இருக்கிறேன் என்று மறைமுகமாக பேசத்தக்கதாக தான் இந்த பொருள் இருக்கிறது. அப்போ இந்த பொருள் சொல்லுது, நான் ஒருவரால் படைக்கப்பட்ட அந்த படைப்பாகிய நான் இன்னொரு மனிதனாகிய ஒரு நபரால் இது தயாரிக்கப்பட்டு உங்கள்கிட்ட நான் இருக்கிறேன் என்று மறைமுகமாக பேசப்படுகிற வார்த்தை தான் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் அல்லது என்னால் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது, ஐ எம் தட் ஐ எம் என்ற வார்த்தையானது, ஐ எம் கிரியேட்டட் பை காட், இன்வென்டட் பை மேன் என்கிற வார்த்தை இது பேசுது. எல்லா பொருளும் அப்படிதாங்க. இதோ இந்த பைபிள் இருக்கு. இந்த பைபிள் ரேப் பண்ணப்பட்டிருக்கு. எதில்? தோலினால் ரேப் பண்ணப்பட்டிருக்கு. இதனுடைய பக்கங்கள் எல்லாம் பேப்பர்லாம் மரத்தினால் கூழ்னால் அது செய்யப்பட்டிருக்கு. என்னை கிரியேட் பண்ணது யாரு? இந்த பைபிள் பேசுது. இந்த பைபிள் பேசுது, என் கையில் உள்ள பைபிள் பேசுது. என்னை கிரியேட் பண்ணது என் தேவனாகிய கர்த்தர். இது பைபிளாக உன் கையில் வடிவமைக்கப்படுவதற்காக மனிதர்கள் என்னை தயாரித்தார்கள். அவ்வளோதான் பேசப்படுகிற வார்த்தை. ஒவ்வொரு பொருளும் நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், நான் தேவனிடத்தில் வந்தேன், தேவனிடத்தில் வந்தேன். நீ என்ன தயாரித்தாய், நீ என்ன தயாரித்தாய், நீ என்ன தயாரித்தாய், ஆகவே நான் இங்கே இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன். மனைவி கேட்குறாங்க, இதோ இருக்கு வாட்சு. பிள்ளைகள் கேட்குறாங்க, அப்பா இதோ இருக்கு உங்கள் வாட்ச், இதை எடுத்துங்க, இல்லாட்டி நான் தரேன், கொண்டு வர. அப்போ ஒவ்வொரு பொருளும் கிரியேட்டட் பை காட், மேட் பை மேன் என்று என்ன செய்யும்? பேச முடியும். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் எல்லா பொருள்களும் ஒரு படைப்பாளன் இல்லாமல் அல்லது படைப்பாளி இல்லாமல் இந்த பூலோகத்தில் ஒருபோதும் இருக்க முடியாது முடியாது முடியாது. ஒவ்வொரு பொருளும் அதனுடைய நிலையை பற்றி பேசுகிறது. என்ன நிலை அப்படின்னா, அதாவது நான் வெண்கலமாக இருக்கேன், நம்ம சேர்லாம் போட்டிருக்கோம், நான் மரத்தால் செய்யப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை பேசக்கூடிய, அதாவது இந்த கோர் ஆஃப் வேர்டு இருக்கு இல்லையா, ஐ ஆம் கிரியேட்டட் பை காட். நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். மனிதன் எதற்கு உருவம் கொடுத்து வடிவம் கொடுத்து அந்த வடிவம் சேராக அல்லது பெஞ்சாக அல்லது புல்பிட்டாக அல்லது எதுவாக இந்த இருக்கக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேன்னா, இதை மனுஷன் என்ன இப்படிப்பட்ட வடிவத்தில் நான் தயாரித்தேன், அவ்வளோதான். ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் அணு முதற்கொண்டு தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே அவர் சிருஷ்டித்தார். அவர் மாத்திரமே சிருஷ்டிக்க முடியும். இதுதான் எல்லா பொருள்களுக்கும் உள்ள எக்ஸிஸ்டன்ஸ். அப்ப தேவன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா, அப்ப தேவனை யாராவது படைச்சிருப்பாங்கல்ல? பொருளை படைச்சது தேவன், அவன் தேவன் இருக்கிறார். பொருளை படைச்சது தேவன், அதனால அந்த பொருள் இருக்கிறது. அப்போ படைக்கப்பட்டபடினால ஒரு பொருள் இருக்கிறது. தேவன் சொல்ல நான் இருக்கிறேன் அப்படின்னா அவரை யாரோ படைச்சாங்களோ? கிடையாது, இல்லைங்க. அவரை படைக்க முடியாது, படைக்க கூடாது. அவரும் ஒரு படைப்பின் ஒரு நபராக இருப்பாரானால் அவர் தேவன் இல்லை இல்லை இல்லை. அவரே யாரு? படைப்பாளர். நாம் எண்ணம், நம்முடைய சிந்தை, நம்முடைய மனது, நம்முடைய யோசனை, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அவரை கணிக்கவோ அவரை நினைக்கவோ அவரை அனுமானிக்கவோ முடியவே முடியாது. அவரை பற்றி என்ன வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கோ, என்ன வேதத்தில் அவரை பற்றி பேசப்பட்டிருக்கோ அதை மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? நம்மளால் பேச முடியும், கணிக்க முடியும். நம்முடைய எண்ணம், யோசனை, நினைவு, அதனுடைய நினைவினுடைய அந்த தூரம், அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். அதை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது. நாம் இந்த பூமியில், ஏன் பரலோகத்தில் கூட தேவனை கணிக்கவே முடியாது. மகா பெரியவர்னு ஏதோ ஒரு வார்த்தையில் சொல்லிட்டேன். அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை ஏதோ என் நாலேஜுக்கு அது சொல்லணுன்னா விவரிக்க முடியாத வார்த்தைகள் கொண்டு
அவரை அவ்வளோ பெரியவர் அல்லது அவ்வளோ என்று சொல்ல முடியும். ஆனால் அந்த வார்த்தைகள் எனக்கு இல்லை, தெரியல. வார்த்தைகள் இல்லை, தெரியலை. அவர் அப்படிப்பட்டவர். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் அல்லது எப்படிப்பட்டவர் என்று எனக்கு நல்ல ஆழமாக தெரியும். ஆனால் அந்த ஆழமாக தெரிந்த அந்த காரியத்தை வார்த்தைகளால் சொல்வதற்கு எனக்கு வார்த்தைகள் இல்லைங்க, வார்த்தைகள் கிடைக்கவில்லைங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் ஒழிய வேற இல்லை. என் தேவனை நல்லா எனக்கு தெரியும், எங்கள் அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். சொல்லுவாங்க இல்லையா, ஏய் எங்கள் அப்பா யாருன்னு நினச்சிக்கிட்ட தொலைச்சிப்பிடுவோம் படவா அப்படிங்கிறாங்கல்ல. அது மாதிரி எங்கள் அப்பா எனக்கு நல்லா தெரியும். ஆனால் தெரிந்த அளவுக்கு அவரை பற்றி விவரிப்பதற்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை, வார்த்தைகள் தெரியலை. அப்படியே உள்ளெல்லாம் அப்படியே புல்லரிக்குது, எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. வார்த்தைகள் எனக்கு தெரியல, இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்போது அவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த பொருள் இருப்பதற்கு போல ஒரு படைப்பாளன் இருக்கிறார். ஆகவே நானும் படைப்பானால் படைக்கப்பட்டவன் இல்லை என்பதை அவர் பேசுகிற வார்த்தை தான் நம்ம ஐ எம் தட் ஐ எம். நான் ஒரு பொருள் இல்லைப்பா, பொருள் எல்லாம் நான் படைத்தேன். காண்கிற காணாத தெரிந்த தெரியாத அனைத்து வஸ்துகளையும் நான் தான் படைத்தேன். என்னால் உண்டாக்கப்பட்டது தான் அவைகள். நான் தான் கிரியேட்டர். ஆகினால இருக்கு. அது இருக்கிறதுனால ஒரு கிரியேட்டர் இருக்கிறார் என்றால் அவரும் இருக்கிறார் என்றால் அவர் யாராலும் படைக்கப்படவில்லை. அவர் படைக்கப்படாமல் அவர் தன்னிச்சையாய் அவர் தான் எல்லாம். மனுஷனுடைய யோசனைக்கு அதை விட்டோன்னா கடவுளை யார் படைச்சா அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா பைத்தியம் ஆயிடுவாங்க. ஏன்னா யாரும் படைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவர் தான் படைப்பாளி. அதோடு நிறுத்திக்கணும். ஆமென். அப்படின்னா ஒரு தடவை படைச்சவங்க இருக்கிறாங்களோ? கிடையாது. தேவதூதர்களை படைத்தது நம்முடைய தேவன். அண்ட சராசரங்களை படைத்தது நம்முடைய தேவன். நம்மை படைத்தது தேவன். நமக்கான காரியங்களை நடப்பிப்பதற்கு, அனுபவிப்பதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு எல்லா வஸ்துக்களையும், எல்லா அனிமலையும், எல்லா பேர்ட்ஸையும், எல்லா காரியத்தையும் நமக்காக மாத்திரமே படைத்தார். படைக்கப்பட்ட எல்லா வஸ்துகளையும் மேன் சென்டராக தான் இருக்கு. மனிதனை மையமாக வைத்து தான் படைக்கப்பட்டிருக்கு. என்ன யார் படைச்சா? இல்லைங்க, நான் தனியாக அப்படியே நானே வந்துட்டேன். நானே அப்படியே நானே அப்படியே வந்துட்டேன். யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தனும் சொல்ல முடியாது. ஒருத்தனும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் படைத்து பழுகி பெருகுங்கள் அப்படின்ற இந்த வார்த்தைக்குள்ளே நாம் என்ன செய்கிறோம்? படைக்கப்படுகிறோம், உருவாக்கப்படுகிறோம் தாயின் வயிற்றில். அதனால தான் சங்கீதம் 139 என் கரு உருவேற்படும் என்று சொல்கிறான். ரொம்ப அற்புதமான வார்த்தை. அதை தியானிப்பதற்கு அது இன்னொரு சீரிஸ் எடுக்கணும், அது இன்னொரு தொடர் போதனை எடுக்கணும். அந்த கரு எப்படி உற்பத்தி ஆகிறது என்பதை பற்றி. நான் யாரால் படைக்கப்பட்டேன் என்றால், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால், பிதாவாகிய தேவனால், பரிசுத்த ஆவியானவரால், திருத்துவ தேவனால் நான் படைக்கப்பட்டேன். ஆகவே நான் இருக்கிறேன். எல்லா பொருளும் அப்படி தான் இருக்குது. இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கு, கிளாஸு, தங்கம், கோல்டு, அலுமினியம், கல், செம்மண், செங்கல், சிமெண்ட்டு எல்லாம் தேவன் இந்த பூமியில் படைக்கப்பட்டு விட்டது. தேவனால் படைக்கப்பட்டு இருக்கு. எல்லாமே இருக்குது. அதுவா மனுஷனா எதையும் படைக்கவில்லை. ஏற்கனவே இருந்ததிலிருந்து அவன் உருவாக்கி இருக்கிறானே ஒழிய எந்த பொருளும் மனிதன் உண்டாக்கவில்லை. வில்லை. அப்போ இருக்கிறது என்றால் அந்த இருக்கிற பொருள் தான் பேசுது. என்னை என் தேவன் உண்டாக்கினார், நீங்கள் அதுக்கு உருவம் கொடுத்து என்ன தயாரிச்சிங்க அப்படிங்கிற வார்த்தை தான் பேசுது. எல்லா பொருளும் எல்லா வஸ்துவும் பேசக்கூடிய வார்த்தை. நான் தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமை உள்ளவர் தேவனால் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன். பூமியில் ஒரு ஓர் என்ற மூல பொருள் என்ற நிலையில் நான் பூமியில் இருந்தேன். என்னை எடுத்து பிரித்து என்ன எதெல்லாம் சேர்க்கணுமோ சேர்த்து என்ன தயாரிச்சிங்க நீங்கள், அவ்வளோதான் அப்படிங்குது இந்த பொருள்லாம். உலகத்தில் காண்கிற எல்லா பொருளும் அப்படிதான். மேலே ஆர்சி ரூஃபு நமக்கு இருக்குது. அந்த ஆர்சி ரூஃபில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல் இருக்குல்ல, ஜல்லி கல், அதெல்லாம் தேவன் என்னை உண்டாக்கினார். பெரிய மலையாக இருந்தேன், என்னை தவிடுது பொடியாக உடச்சி சின்னதாக்கி அதில் சிமெண்ட்டை கலந்து அதில் மணலை கலந்து என்னை பரப்பி விட்டு மேலே போட்டிருக்கீங்கடா. நான் தேவனால் உண்டாக்கப்பட்ட வேண்டாம், நீங்கள் என்ன ரூஃபாக தயாரிச்சிட்டிங்க. அப்படி பேசுது அது. செங்கல்லாம் அப்படி தான் பேசுது. உலகத்தில் இருக்க அனைத்து வஸ்துக்களும் அப்படி தான் பேசுது. அப்போ இருக்கிற பொருள் இருக்கிறது என்றால்
அப்படிப்பட்ட நிலையில், அப்படிப்பட்ட ரீதியில், அப்படிப்பட்ட எண்ணத்தில் பேசப்படுகிற வார்த்தைகள் இவைகள். அப்ப இருக்கிறதுனா இப்படிதான் பேசும். அப்ப நான் இருக்கிறேன் என்றால், அவர் இருக்கிறார் என்றால், அப்படிப்பட்ட பேசக்கூடிய நிலையில் அவர் இல்லை. அவர் தான் சிருஷ்டிகர். சிருஷ்டிகரை யாரும் சிருஷ்டிக்க முடியாதுங்க. மூல பாஷையில் சிருஷ்டிகர் என்றால் பொருளை வடிவமைத்து தான் எண்ணக்கூடிய அளவிற்கு அதற்கு அணுக்களையும் மூலக்கூறுகளையும் அதனுடைய தன்மையையும் அதற்கான நிறங்களையும் அதுக்கு கொடுத்து அதை என்ன செய்யறாரு, இல்லாத காரியத்தை, ஒரு விஷயத்தை படைப்பது தான் படைப்பு. இல்லாத ஒரு காரியத்தை தயாரிப்பது தான் படைப்பு. இருக்கிற காரியத்தை படைப்பது படைப்பு அல்ல. நான் படைப்பாளி அல்ல, நான் தயாரிக்கிறவன் மாத்திரமே. இருக்கு, ஆனால் என்ன படைச்சது யாரு? தேவன். நீ தான் என்ன இந்த புல்பிட் மாதிரி மேஜை மாதிரி என்ன தயாரிச்சிருக்கிற. ஆனால் நீ நீ படைப்பாளி அல்ல என்பதை இந்த வாட்ச் பேசுது. கையில் கட்டியிருக்கிற மனுஷனே நீ படைப்பாளி அல்ல, படைப்பாளி தேவன். அவர் தான் படைத்தார், நீ தயாரிச்சிட்ட, அவ்வளோதான். படைப்பிலிருந்து நீ தயாரிச்ச. என்னது? படைப்பிலிருந்து நீ தயாரிச்ச, கண்டுபிடிச்ச, அவ்வளோதான் ஒழிய அப்படிதான் ஒழிய வேற கிடையாது. அப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த பொருள் எல்லாம் படைச்சு அங்கங்க இருக்குன்னா அவர் இருக்கிறார்னா பொருளை போல அவர் இல்லை. அதுதாங்க முக்கியம். என்ன கவனிங்க. படைக்கப்பட்ட வஸ்துவெல்லாம் இருக்கு. ஆகவே படைக்கப்பட்ட வஸ்துவை போல தேவன் இல்லை அப்படிங்கிறதையும் மறைமுகமாக பேசப்படுகிறது தான் ஐ எம் நாட் கிரியேட்டட் பை எனிஒன் ஆர் எனிதிங் அப்படின்னு அர்த்தம். எந்த பொருளாலும் எந்த நபராலும் நான் உண்டாக்கப்படவில்லை, என்னாலே மாத்திரமே உலகத்துள்ள அனைத்து வஸ்துகளும் அனைத்து உயிரினங்களும் உண்டாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது என்ற வார்த்தையை பேசுவதுதான் அவைகள். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். கடவுள் அவரை குறித்து பேசும் பொழுது, அவருடைய படைப்பின் காரியங்களை பற்றி பேசும் பொழுது எவ்வளவு அற்புதமான அதிசயமான மனதனுடைய எண்ணத்திற்கும் யோசனைக்கும் அப்பாற்பட்டு கடந்து நிற்கிறார் அவர். அப்போ நம்முடைய எண்ணத்திற்கும் யோசனைக்கும் அப்பாற்பட்டு கடந்து நிற்கிறார். அப்போ பூலோகத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துகளும் நம்முடைய எண்ணத்திற்கும் யோசனைக்கும் உட்பட்டு இருப்பது தான் திங்ஸ். நல்லா கவனிச்சிங்க. நம்முடைய எண்ணத்திற்கும் நம்முடைய யோசனைக்கும் அப்பாற்பட்டு இருப்பது நம்முடைய தேவன், அப்பாற்பட்டு இருப்பவர் நம்முடைய தேவன். நம்முடைய எண்ணத்திற்கும் நம்முடைய யோசனைக்கும் உட்பட்டு இருப்பது அனைத்தும் வஸ்துக்கள். அது படைக்கப்பட்டவைகள், தேவனால் படைக்கப்பட்டவைகள். இந்த ரெண்டே தேவனுக்கும் தேவனால் படைக்கப்பட்டவருக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், மனிதனுடைய யோசனைக்கும் மனிதனுடைய எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டு இருப்பவர் தேவன். அப்படிதான் அவரால் இருக்க முடியும். அப்படிதான் அதுதான் அவர். மனிதனுடைய எண்ணத்திற்கும் மனிதனுடைய யோசனைக்கும் உட்பட்டு இருப்பது அனைத்து வஸ்துக்களும். மனிதனுடைய எண்ணத்திற்கும் யோசனைக்கும் உட்பட்டு இருப்பது தான் வஸ்துக்கள், அனைத்து வஸ்துக்களும். அப்போ அனைத்து வஸ்துக்களும் சொல்லுது, நான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? என்ன ஒருத்தர் சிருஷ்டித்தார், சிருஷ்டிக்கப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன், எனக்குள் என்ன இருக்கிறது என்பதை நீ கண்டுபிடிச்சிக்கோ. அப்படி தான் தேவன் கொடுத்துருக்கிறார். அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு எல்லா வஸ்துகளும் மனுஷனுக்குள்ள, மனுஷனை சுற்றி இயங்கக்கூடிய காரியங்களுக்குள்ள. கடவுள் எவ்வளோ அற்புதமானவர் பாருங்கள், எவ்வளோ அதிசயமான தேவன் பாருங்கள். ஐ எம் நாட் கிரியேட்டட் பை எனிஒன் ஆர் எனிதிங். என்னை யாரும் உண்டாக்க முடியாது, என்னை யாரும் படைக்கவில்லை, எந்த பொருளும் என்னை படைக்கலை. ஏன் எந்த பொருளும் படைக்கலை அப்படிங்கிற அந்த வார்த்தை அதுக்குள்ளேருந்து வருகிறது அப்படின்னா, வாட் ஹேப்பன் 3.5 minutes என்ற ஒரு அற்புதமான அறிவியல் புத்தகம் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உண்டானதை பற்றி பேசியிருக்காங்க, போட்டிருக்காங்க. எப்படின்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் என்ன உண்டானது, அப்படியே தோன்றி. எப்படி தோன்றும்? எப்படிங்க தோன்றும்? ஹைட்ரஜன் ஒன்றுமில்லாத ஒரு வெற்றிடத்திலிருந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தோன்றி ஒன்றே ஒன்று என்ன செய்தது? கொல்யூஷன் ஆச்சு, இணைந்தது, பிணைக்கப்பட்டது. அது திடீரென்று பிரிந்து வெடித்த பொழுது இந்த பிரபஞ்சம் உண்டானுச்சு அப்படிங்கிறாங்க. இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இல்லாத இடத்திலிருந்து எப்படிங்க தோன்றும்? ஒருவர்
அது ஒரு வஸ்துன்னு வச்சுக்குவோம். வஸ்து மாத்திரம் வச்சுக்குவோம், இல்லை வஸ்து தான் அது. வெற்றிடத்திலிருந்து ஒரு பொருள் தோன்றப்பட வேண்டும் என்றால் அந்த பொருள் தோன்றுவதற்கான மூலம் தேவை. என்ன தேவை? சோர்ஸ் தேவை. அதை படைத்தது யாருன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. அவர் தான் படைச்சார். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை என்ன ஆகுதுன்னா அங்கேயே கோணல் ஆயிடுச்சு. முற்றும் கோணல், முதற் கோணல் முற்றும் கோணல்பாங்க. 3.5 நிமிஷத்துக்குள்ள இந்த பிரபஞ்சத்தில் தோன்றின அந்த காரியத்தை பற்றி இந்த விவரிக்கும் பொழுது வெற்றிடத்திலிருந்து இந்த பிரபஞ்சமானது தோன்றினது 3.25 நிமிஷத்துக்குள்ள நாம் காணக்கூடாத அண்ட சராசரத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களும் உண்டாயிடுச்சுங்கிறாங்க. அனைத்து காரியங்களும் உண்டாயிடுச்சு. அப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் யாரா தோற்ற வச்சா? சொல்றாங்க தானா தோன்றினது. அது எப்படி தானா தோன்றும்? அந்த ஆக்சிஜன் நான் சுவாசிக்கிறேன், உயிரினங்கள் சுவாசிக்குது. நான் ஆக்சிஜனை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறேன். என் கார்பன் டை ஆக்சைடை இந்த மரங்கள்லாம் உள்ளிழுத்து அது ஆக்சிஜனை வெளியிடுது. நான் உள்ளிழுத்து வெளிவிடுறத அது உள்ளிழுத்து வெளிவிடுது. அது வெளிவிடுகிறத நான் உள்ளிழுக்கிறேன், நான் உள்ளிழுத்து வெளிவிடுகிறத அது உள்ளிழுக்குது. இது ஒரு செயின் மாதிரி தேவன் ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கிட்டார். யாரா உண்டாக்குனா? எங்கேருந்து தான் இந்த ஆக்சிஜன் வந்துச்சு? எங்கே தான் இந்த ஹைட்ரஜன் வந்துச்சு? அது தானா வந்துச்சு. அது எப்படியா தானா வரும்? படைப்பாளர் ஒருவர் இல்லாமல் இந்த பூலோகத்தில் அனைத்து வஸ்துக்களும் வந்திருக்க, வஸ்துக்கள் எதுவும் வந்திருக்காது. அவரால் படைக்கப்பட்டது. அப்ப தேவன் படைத்தார் என்றால், தேவனால் படைக்கப்பட்டது என்றால், தேவனால் படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களும் தேவனால் உண்டாக்கப்பட்டது. அது தேவனை பற்றி பேசுகிறது. ஆகையினால தேவனை பற்றி பேசுகிற அனைத்து பொருளும் நம் முன்னாடி இருக்கு. அது இருக்கிறனால என்ன படைத்தார் ஒருவர் என்று அது பேசுகிறது. தேவன் இருக்கிறார் என்றால் நான் இன்னொரு ஆள் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவரால் பேச முடியாது. ஏன்னா அவர் தான் எல்லாவற்றுக்கும் சோர்ஸ், அவர் தான் எல்லாத்துக்கும் மூலம், அவர் தான் எல்லாத்தையும் படைச்சார். அவரை படைச்சது யாருன்னா அவரை படைத்தது ஒருவரும் இல்லை இல்லை இல்லை. அவரை படைத்த எந்த பொருளும் இல்லை இல்லை இல்லை. ஆமென். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. ஐ எம் தட் ஐ எம் என்கிற அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக பேசுது. நான் ஒருவராலும் படைக்கப்படலடா, நான் தாண்டா எல்லாத்தையும் படைத்தேன் என்று சொல்லி என்ன செய்கிறது? பேசுகிறது. நானே தோன்றிட்டேன் அப்படின்னு இல்லை. நான் ஒருவராலும் எந்த பொருளாலும் படைக்கப்படவில்லை, அவ்வளோதான். அவரை குறித்து வெளிப்பாடு, அவரை தான் அவரை பற்றி பேசப்படுகிற வார்த்தை. அதோடு நின்றுக்கணும். நான் தானாக தோன்றிட்டேனா அல்லது இன்னொருத்தனால் தோன்றினா? தானாக தோன்றினா தானாக தோன்றுவதற்கும் வல்லமைகள் செலுத்தப்பட வேண்டும் இல்லையா? தானாய் தோன்றுது, அதோட நிறுத்திக்கணும். அவர் யாராலும் படைக்கப்படவில்லை, எந்த வஸ்துவாலும் அவர் படைக்கப்படவில்லை, அதோட நிறுத்திக்கணும். அவர் படைப்பாளர், அவரை தான். அவ்வளவுதான் அவ்வளோதான் அவ்வளோதான். ஐ எம் தட் ஐ எம் சொல்லுது. என்ற வார்த்தை பேசுகிறது. நான் எவராலும் எந்த வஸ்துவாலும் எந்த பொருளாலும் நான் உண்டாக்கப்படவில்லை என்று சத்தியத்தை ஐ எம் தட் ஐ எம் அதற்குள்ளிருந்து பிரதிபலிக்கிறது. அப்போ நம்ம உண்டாக்குனது தேவன்தான். என் முடி, என் விரலில் இருக்கக்கூடிய நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு இருக்குமான அந்த அழுக்கு, அதை கூட தேவன் தான் உண்டாக்குனான். அந்த அழுக்கை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா பெரிய மலை மாதிரி தெரியும். அதை கூட தேவன் தான் உண்டாக்குனார். தேவனை யாரும் உண்டாக்கி இருக்கிறார்களா? யாரால் தேவன் உருவாக்கப்பட்டார் என்ற வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி அப்போவே வச்சிருச்சு. யாரும் உண்டாக்கலை, அதோடு நிறுத்திக்கிட்டு நான் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் என்றும், நான் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவன், படைப்பாளி நான் தான் என்றும் அதோடு நிறுத்திக்கிச்சு. என்னை யாரும் உண்டாக்கவில்லை என்கிற அது ஒரு வார்த்தையோடு எல்லாவற்றையும், எல்லா கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளியாக முத்தாய்ப்பாய் தேவன் ஒரே ஒரு வார்த்தை பேசுகிறார். என்னால் தான் உண்டாக்கப்பட்டது, நான் யாராலும் உண்டாக்கப்படவில்லை என்ற வார்த்தையோடு என்ன செய்கிறது? அது முற்று பெறுகிறது. ஐ ஆம் தட் ஐ ஆம். இனி எப்படி அது மனுஷர்களுக்குள்ள அது பயணிக்கிறது?
அதனுடைய மூலம் என்ன என்பதை சொல்லி வருகிற வாரத்தில் நம்ம தியானிப்போம். கண்களை மூடுவோம் அந்த காலவல்ல. ஹல்லேலூயா. எஸ், நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, நீங்கள் தான் எல்லாவற்றையும் படைச்சிங்க. எங்களை படைச்சி எங்களுக்குள்ள எல்லா பொருளையும் படைச்சி எங்கள் முன்பாக வைத்திருக்கிறீங்க. அந்த பொருள் ஒவ்வொன்றும் நாங்கள் இந்த பூமியில் இருக்கின்ற நாங்களும் எங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அனைத்து பொருள்களும் இருக்கிறது. அவைகள் எல்லாம் நாங்கள் முதற்கொண்டு இந்த வஸ்துகள் முதற்கொண்டு நாங்களாகவே தோன்றவில்லை. எங்களை படைத்த ஒரு படைப்பாளர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் படைத்தார் எங்களை என்று நாங்களும் இந்த வஸ்துக்களும் ஒரு சேர மறைமுகமாக பொருளும் நேரடியாக நாங்களும் பேசுகிறோம். எங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாவத்தில் விழுந்த பொழுது அந்த பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கத்தக்கதாக உங்களை யாரும் அனுப்பலை, நீங்களாகவே வந்தீங்க. நாங்கள் சொல்லி நீங்கள் வரல, நீங்களாகவே வந்தீங்க. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் இருக்குதலுக்குள்ள நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்றும், கிறிஸ்துவுக்குள் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள், அவர்களும் கிறிஸ்துவுக்குள் வரத்தக்கதாக இருக்கத்தக்கதாக நீங்கள் கிரியை செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற வார்த்தையில் நீங்கள் யாராலும் உண்டாக்கப்படவில்லை, எந்த வஸ்துவாலும் உண்டாக்கப்படவில்லை என்ற மிகப்பெரிய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினுக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வணையத்தக்கதாக சிருஷ்டிக்கத்தக்கதாக எங்களை அப்படி இரத்தத்தினால கழுவினது போல உலகத்தில் பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து ஜனங்களும் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால மீண்டும் சிருஷ்டிக்கப்பட, உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட கர்த்தர் ஆண்டவரே அவளுக்கு கிருபை செய்திருக்காய். ஸ்தோத்திரம். புதிதாக வந்த எங்கள் சபையில் வந்தவர்களும் ஆண்டவர் புதிய சிருஷ்டிப்பை அவங்க அடையத்தக்கதாக இரத்தத்தினால கழுவத்தக்கதாக கிருபை செய்திருக்கா. உமக்கு நன்றி ஆண்டவரே. வலைதளங்களை யூடியூப்பில் உலகமெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்களை, நோயிலிருந்து அவர்களை விடுதலை செய்து ஆண்டவரே, பாவ அந்த காரியத்திலிருந்து விடுதலை செய்து அவர்களை மீட்டு புது சிருஷ்டிப்பாகிய சிருஷ்டிப்பை அவர்களுக்குள் நடத்தி உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதற்காக, உடைய பிள்ளையாக வைத்துக் கொண்டதற்காக உமக்கு நன்றி. கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. நன்மை நாளை முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்குன்னு நம்ம காணிக்கை செலுத்துவோம். வலைதளங்களை யூடியூப்பில் உலகமும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களாகிய நீங்கள் ஜிபே மூலமாக நீங்கள் தேவனுக்கு காணிக்கை செலுத்தி அவரை ஆராதிங்க. பேங்க்கு அந்த டீட்டெயிலில் உங்கள் காணிக்கையை தசம பாகத்தை அனுப்பி, மன்னிக்கவும், காணிக்கையை அனுப்பி நீங்கள் தேவனை ஆராதிங்க. தசம பாகம் நீங்கள் எந்தெந்த சபைகளில் இருக்கீங்களோ அந்தந்த சபைகளுக்கு மாத்திரமே உரியது. காணிக்கை உங்களுக்கு ஏவப்பட்டதுன்னா நீங்கள் அனுப்புங்க. ஆனால் தசம பாகம் மாத்திரம் நீங்கள் எந்த சபையில் இருக்கிறீங்களோ அந்த சபைக்கு உரியது உங்களுடைய தசம பாக காணிக்கை. இது யாருக்கும் சொந்தமானதல்ல. எந்த சபையில் நீங்கள் அங்கத்தினராக இருக்கிறீங்களோ, எந்த சபையில் நீங்கள் ஐக்கியமாக இருக்கீங்களோ அந்த சபைக்கு உரியது மாத்திரம் தசம பாகமே தவிர, தசம பாகத்தை ஒருபோதும் பிரித்து நான் இவருக்கு கொடுக்குறேன், அவருக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு கொடுக்குறேன், பேசுகிற உங்களுக்கு நான் சேர்த்து அனுப்புகிறேன், தயவுசெய்து பண்ணாதீங்க. தசம பாகம் நீங்கள் எந்த ஆலயத்தில் அங்கத்தினராக இருக்கீங்க அந்த அங்கத்தினராக இருக்கிற அந்த ஆலயத்திற்கு மாத்திரமே தசம பாகம். அதை எடுத்து பிச்சு இங்கே கொடுக்குறேன், தயவுசெய்து பண்ணாதீங்க. காணிக்கை அனுப்புங்க. ஆண்டவரால் ஏவப்பட்டால் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.